KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா Ponsing. எக்ஸ்போஷர் மீட்டர் மோட்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்போஷர் மீட்டர் மோட்ஸை எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது? எவாலுவேட்டிவ் மீட்டர்னால் என்ன? பார்ஷியல் மீட்டர்னால் என்ன? சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டர்னால் என்ன? ஸ்பாட் மீட்டர்னால் என்ன? இந்த வேறு வேறு வகையான எக்ஸ்போஷர் மீட்டர் மோட்ஸு நமக்கு எந்த வகையில் படம் எடுக்கும்போது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் கேமரா, DSLR கேமராஸ் இல்லை மிரர்லெஸ் கேமராஸ், இந்த எல்லா கேமராஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் மீட்டர் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. உங்களுடைய கேமராஸில் நிச்சயமாக எவாலுவேட்டிவ் மீட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே ஒரு சில கேமராஸில் அதை மேட்ரிக்ஸ் மீட்டரிங்னு சொல்லுவாங்க. இன்னும் சில கேமராஸில் அதை மல்டி மீட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மீட்டரிங் மோட். இதை தவிர சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டரிங் மோட் அப்படிங்கிறதும் நிறைய கேமராஸில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் பார்ஷியல் மீட்டரிங் மோட் அப்படிங்கிறது ஒரு சில கேமராஸில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸ்பாட் மீட்டரிங் மோட் அப்படிங்கிறதும் ஒரு சில கேமராஸில் இருக்கும். குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கேமராவுடைய மாடலை பொறுத்து சில கேமராஸில் இந்த 4மே இருக்கும், சில கேமராஸில் 3 இருக்குங்க சொல்லலாம். ஓகே, எது இருந்தாலுமே உங்கள் கேமராவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் மீட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் கேமராவுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? ஆக்சுவலாக அது சப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டினுடைய இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுது. அதுதான் அதனுடைய வேலை. அது ரொம்ப ஒரு லைட் சென்சிட்டிவான ஒரு சென்சார் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர். ஆக்சுவலாக அது கேமராக்குள்ளே இருக்குது. ஓகே, நிறைய கேமராஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சென்சார் இருக்கும். அண்ட் ஒரு சில கேமராஸில் பார்த்திங்கன்னா உங்கள் சென்சாரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் மீட்டராக வேலை செய்யும். ஸோ இப்படி இந்த டெக்னாலஜி ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு போயிட்டு இருந்தாலுமே இந்த டெக்னாலஜியுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய நிறைய படங்களில் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸை தாண்டி, அதாவது வெளிச்சப்பகுதி அப்புறம் இருட்டு பகுதி அப்படிங்கிறத தாண்டி அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா மிட்டோன்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இடைப்பட்ட வெளிச்சப்பகுதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கேமராவுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் அப்படிங்கிற அதனுடைய சயின்டிஃபிக் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, கிரேவை சென்ட்ரைஸ் பண்ணி கிரேவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இருக்குது உங்களுக்கு. ஸோ படங்களில் உங்களுக்கு கிரே அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது மிட்டோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதில் எக்ஸ்போஷர் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மிட்டோன்ஸை நம்ம கேமரானுடைய சென்சாரினுடைய ஒரு ஸ்டாண்டர்டாக டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சீனில் உங்களுக்கு அந்த மிட்டோன்ஸ் குறைவாக இருந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹைலைட்ஸோ எக்ஸ்ட்ரீமான ஒரு ஷேடோஸோ இருக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய கேமராஸுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் நமக்கு வேண்டிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். அப்போ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கான்ட்ராஸ்ட் கண்டிஷனில், ஒரு எக்ஸ்ட்ரீமான உனக்கு கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவங்க கேமரா கரெக்டான ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் மீட்டர்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இப்போது எவாலுவேட்டிவ் மீட்டர்னால் என்ன, இல்லை மேட்ரிக்ஸ் மீட்டர் இல்லாட்டி மல்டி மீட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். ஏன்னா இது கேமராவுடைய ஒரு டிஃபால்ட்டான ஒரு மீட்டரிங் சிஸ்டம் நான் சொல்லுவேன். ஓகே, கேமரா நீங்கள் வாங்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் மீட்டர் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம அதிகப்படியாக எடுக்கக்கூடிய படங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு 80லேருந்து 85% படங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் மீட்டரிங் சிஸ்டம் இல்லாட்டி எவாலுவேட்டிவ் மீட்டரிங் சிஸ்டம் இல்லை மல்டி மீட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த எவாலுவேட்டிவ் மீட்டரிங் சிஸ்டத்தில் என்ன பண்ணுது உங்கள் மீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இருக்குது பார்த்தீங்களா, வியூ ஃபைண்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியை சிறு சிறு கட்டங்களாக பிரித்து, யூ கால் இட் அஸ் மேட்ரிசஸில் சின்ன சின்ன கட்டங்களாக டிவைட் பண்ணி அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரீடிங்ஸ் எடுக்குது. ஆக்சுவலாக இந்த கட்டம் எங்கே இருக்குது, மிட்டோனில் இருக்கா, இந்த கட்டம் ஹைலைட்டில் இருக்கா, இந்த கட்டம் ஷேடோஸில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து என்டையர் ஃப்ரேம்
நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியினுடைய முழு வியூ பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே அதில் வெளிச்சம் அதிகமாக உள்ள பகுதி, வெளிச்சம் குறைவான பகுதி, நடுப்பகுதி, அப்புறம் இடது பக்கம் போகிறது, வலது அப்படிலாம் இல்லாமல் ஓவரால் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மெஷர் பண்ணி இண்டிவிஜுவலாக அதை சின்ன சின்னதாக ஒரு கட்டம் கட்டி உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி அதனுடைய ஆவரேஜாக இது கொடுக்குது. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய படத்தில் அந்த என்டையர் ஃப்ரேம் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எவாலுவேட்டிவ் மீட்டர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், மேட்ரிக்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், மல்டி தான் செலக்ட் பண்ணணும். நிறைய சமயத்தில் லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க, என்டையர் ஃப்ரேம் நம்மளுடைய சப்ஜெக்டாக இருக்கும், இல்லை ஒரு லார்ஜ் குரூப்பாக இருக்கும், என்டையர் ஃப்ரேம் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக, இல்லை ஒரு இன்டீரியர் ஷாட்டாக இருக்கும், எக்ஸ்டீரியர் ஷாட்டாக இருக்கும். நிறைய சமயத்தில் வந்து என்டையர் ஃப்ரேம், இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களோட சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு நிலைமை வர சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேமராவில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எக்ஸ்போஷர் மீட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் இல்லாட்டி எவாலுவேட்டிவ் இல்லாட்டி மல்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த எவாலுவேட்டிவ் மீட்டரிங் மோட் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய கேமரா வந்து உங்கள் ஃப்ரேமினுடைய 100% ஏரியாவை லைட் மெஷர்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணி 100% ஏரியாவை பார்த்து அதனுடைய ஆவரேஜை கொடுக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது ஃப்ரேமில் 100% ஏரியா உங்கள் சப்ஜெக்ட் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்னது, எவாலுவேட்டிவ் மீட்டர். இப்படி நீங்கள் எவாலுவேட்டிவ் மீட்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இல்லை மேட்ரிக்ஸ் மீட்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் பாயிண்ட் இது எதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எவாலுவேட்டிவ் மீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவராலாக என்டையர் ஃப்ரேமுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தால் கூட எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ, எந்த இடத்துல கேமராவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த சிங்கிள் ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்து அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து யாரோ ஒருத்தர் நிறுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் இம்பார்ட்டண்ட், அந்த பர்சன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பர்சன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து எவாலுவேட்டிவ் மீட்டரில் இருந்தாலும் என்ன பண்ண கேட்டிங்கன்னா அதிகமான வெயிட்டேஜ் வந்து அந்த பர்சன் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்துட்டு ஓவரால் ஏரியாவுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் மாறும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த எங்கெல்லாம் உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்து அந்த ஆவரேஜை அதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் வந்து இது வந்து 80% ஃபோட்டோகிராஃபி கண்டிஷன்ஸுக்கு இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டர். சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டர் இந்த பேர்லேயே இருக்குது பாருங்களேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய கேமரா வந்து லைட் மெஷர்மெண்ட் எடுக்கிற சமயத்தில் அந்த லைட் ரீடிங்கை வந்து சென்டர் பொசிஷனுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் எங்கே செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமரா வந்து உங்களுடைய ஃப்ரேமுடைய மைய பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து ஒரு 65% ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் அது எடுக்கும். அப்படின்னா அதை தாண்டி உள்ள பெரிஃபரலாக இருக்கக்கூடிய அதாவது ஃப்ரேமினுடைய எட்ஜஸில் இருக்கக்கூடிய 35%க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காது அப்படிங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் எப்போ நீங்கள் சென்டரில் வச்சு எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டரிங் சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன குரூப் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு அனிமல் ஷாட் எடுக்கிறீங்க ஆக்சுவலாக, இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் அதை ஆக்குப்பை பண்ணல, ஃப்ரேமுடைய மையப்பகுதி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50லேருந்து 60% ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டரிங் சிஸ்டம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த படங்கள் வந்து பிரமாதமாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் கேமராக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சென்டரில் பார்க்குறது தான் என்னுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது கேமரா அங்கே மட்டும் ரீடிங் எடுத்து கொடுக்கும். அப்போது பின்பக்கத்தில் வந்து லைட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ எட்ஜஸில் வேறு மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு ஃபீல் இருந்தால் கூட அதெல்லாம் கேமரா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மீட்டர் பண்ணும்போது அதை இக்னோர் பண்ணி உங்களுக்கு சரியான எக்ஸ்போஷரை கொடுக்கறதுக்கு இந்த மீட்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா மையப்பகுதியில் வந்து ஒரு 50லேருந்து 60% இருந்துச்சு அப்படின்னா சென்டர் வெயிட்டட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே வேணால் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் மாற்றுறதுனால அதாவது உங்களுடைய ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சென்சார் பாயிண்ட்டை நீங்கள் மாற்றுறதுனால கேமராவுடைய லைட் ரீட் பண்ணக்கூடிய ஏரியா மாறாது, அது எப்போவுமே சென்டரில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் அந்த கேமரா ரீட் பண்ணுற ஏரியாவுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் கிடையாது. அதனால் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது பார்ஷியல் மீட்டரிங் சிஸ்டம் ஆர் பார்ஷியல் மீட்டரிங் மோட்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் மீட்டரிங் மோட் அப்படிங்கிறது ஒரு சில கேமராஸில் இருக்காது. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிக்கானில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியல் மீட்டரிங் அப்படிங்கிறது இல்லை. கேனனில் வந்து உங்களுக்கு பார்ஷியல் மீட்டரிங் இருக்குது. பார்ஷியல் மீட்டரிங் அப்படிங்கிறது சென்டர் வெயிட்டட் மீட்டரிங்கை விட இன்னும் கொஞ்சம் அதனுடைய லைட் ரீட் பண்ணக்கூடிய ஏரியா இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும். ஆக்சுவலாக
என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரிசைஸாக, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்போஷர் கால்குலேஷனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குறைவான ஏரியா மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. பார்ஷியல் மெட்டரில் வந்து உங்கள் கேமரா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 to 30% ஏரியாவை தான் கணக்கில் எடுத்துக்கும். அது நீங்கள் எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணி படம் எடுக்கிறீங்களோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டோட அந்த பார்ஷியல் மீட்டிங்கினுடைய அந்த 20-25% ஏரியா அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக வந்து பேக்லைட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சீனில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, இல்லை ஒரு அனிமல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, பேக்லைட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவாலுவேட்டிவ் மீட்டரிங்கில் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா வந்து பேக்லைட்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு டார்க் பண்ணி விட்டுரும். ஆனால் நீங்கள் பார்ஷியல் மீட்டரிங் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பார்ஷியல் மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் அந்த அனிமலோ, பேர்டோ, இல்லாட்டி அந்த போர்ட்ரேட்டோ யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தில் வச்சு நீங்கள் ரீடிங் எடுக்கும்போது கரெக்டாக கேமரா வந்து அவங்க ஃபேஸ் மாத்திரம் ரீடிங் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டை இக்னோர் பண்ணிவிடும் பார்த்தீங்களா. அப்போ பேக்ரவுண்டுடைய பிரைட்னஸ் இல்லை டார்க்னஸ் வந்து உங்களுடைய படத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்ஷியல் மீட்டரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு பிரபலமான ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் சிஸ்டம் இது. இந்த பார்ஷியல் மீட்டர் ஆகட்டும், இல்லாட்டி அது மாதிரி இதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பாட் மீட்டர் ஆகட்டும், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்சஸ், அதனுடைய ஃபோக்கல் லெங்த் அதை பொறுத்து அதனுடைய ஏரியா ஆஃப் லைட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு 20 to 25%, 30% அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸினுடைய கவரேஜை பொறுத்து, மேக்னிஃபிகேஷனை பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்ஷியல் மீட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, டெஃபினட்டாக போர்ட்ரேட்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாட்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து லைக் பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு, அனிமல் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆக்சுவலாக உங்கள் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, சீனில் வந்து ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பார்ஷியல் மீட்டர் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்டு இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரோவாக, இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப குறுகிய ஒரு அளவில் வந்து ஒரு ஸ்பாட்டில் ரீடிங் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ஸ்பாட் மீட்டர். ஸ்பாட் மீட்டர் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ப்ரொஃபஷ்னல் மீட்டரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கரெக்டான இடத்துல நீங்கள் அந்த ஸ்பாட்டை எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஸ்பாட்டை வைக்கணும்னு நமக்கு தெரியணும் முதல்ல, இல்லையா. அதனால தான் அது ப்ரொஃபஷனல் மீட்டரிங் கேட்டகரியில் உங்களுக்கு வருது. அண்டு உங்கள் பேக்ரவுண்ட் எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது என்டையர் ஃப்ரேமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ரீடிங் எடுக்கணும், குறிப்பிட்ட இடத்துல கூட லைட்டினுடைய இன்டென்சிட்டியை நான் மெஷர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் ஸ்பாட் மீட்டரை பயன்படுத்தலாம். ஸ்பாட் மீட்டருடைய அந்த எக்ஸ்போஷர் கால்குலேஷனுடைய ஏரியான்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேமில் அப்ராக்சிமேட்லி 2 to 5% சொல்லி சொல்லுவாங்க. 2லேருந்து 5% தான் அது என்டையர் ஃப்ரேமில் எந்த புள்ளியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த புள்ளியில் தான் அந்த ரீடிங் எடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் எந்த இடத்துல ஸ்பாட்டை வைக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வைக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பாட் வச்சு ரீடிங் எடுக்கிற இடம் வந்து ஒரு மிட் டோனாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஹைலைட்டை நீங்கள் பேஸ் பண்ணி ஹைலைட் ப்ரையாரிட்டியில் நீங்கள் ரீடிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஹைலைட்டில் மட்டும் நீங்கள் வச்சு எடுக்கலாம். அதனால் அந்த ஸ்பாட் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வைக்கணும். அப்படி தெரியாமல் வச்சிங்க அப்படின்னா உங்கள் படம் வந்து ரேண்டமாக எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓகே, ஸ்பாட் மீட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்படி கேள்விப்பட்டு நம்ம படம் ஸ்பாட் மீட்டரில் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த படங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கும். திடீர்னு ஒரு படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும், திடீர்னு ஒரு படம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்பாட் எங்கே பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால இந்த விளைவுகள் வருது ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக ஸ்பாட்டை எடுத்துகிட்டு எந்த இடம் உங்களுக்கு முக்கியம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ரீடிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பொதுவாக உங்களுடைய சப்ஜெக்ட் ரொம்ப சின்னதாக இருந்து ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக கம்போஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்பாட் மீட்டர் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தாமரை குளம் இருக்குது, அந்த தாமரை குளத்துலேருந்து ஒரு தாமரையை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த தாமரையை வந்து நீங்கள் தெளிவாக காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த குளத்தோட ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் மீட்டர் எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த தாமரை பூவில் வச்சு ரீடிங் எடுத்திங்கன்னா அந்த பூ வந்து கரெக்டான ஒரு எக்ஸ்போஷரோட படத்தில் பதிவாகும் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். இதையும் தவிர வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்கை ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பேர்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் ஸ்பாட் மீட்டரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா பேக்ரவுண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுத்தமாக அந்த ஃபோட்டோவில் இருக்காது. ஸோ ஒரு கருப்பான ஒரு பறவையை வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஸ்கையில் எடுக்கும்போது நார்மலாக அந்த பறவை ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். எவாலுவேட்டிவ் மீட்டர் வச்சு எடுத்திங்கன்னா, இல்லையா, மேட்ரிக்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஸ்பாட் மீட்டரில் உங்களுக்கு வராது. ஸோ ஸ்பாட் மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட் நோக்கி அது மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அது 2 to 5% ஏரியாவை அது கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் காமிச்சேன்.
அதில் எந்த ஏரியாவில் வந்து உங்கள் கேமரா வந்து ரீடிங் எடுக்குது, ஒரு குறிப்பிட்ட மீட்டரிங் மோடு செலக்ட் பண்ணும்போது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் மீட்டர் பற்றி ஒரு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். எக்ஸ்போஷர் மீட்டர் மோட்ஸ் குறித்து இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள், நான் பகிர்ந்து கொண்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. முக்கியமாக கேஎல்ஆர் தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.